ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அபாரமா ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மழை குறுக்க குறுக்க வந்தா கூட நாங்க அதை கண்டுக்காம ஜெயிப்போன்ற மாதிரி பயங்கரமா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு முடிச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ராகுல் பேசிட்டு இருக்காரு. ஒரே மழை. அதுக்கப்புறம் ஃபுல்லா மழை தான் பெஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அங்க அந்த லக்கு இந்தியாவுக்கு இருந்திருக்கு. அந்த லக்குன்றதை விட மானவ சுதர் தான் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவர் அந்த ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தது தான் அந்த மழைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கான காரணம் நான் சொல்லுவேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து போவோம். சொல்லுங்க யோகி, நம்ம எதிர்பார்த்த 11 அப்படியே போலாம். அதான் நம்ம எதிர்பார்த்த 11. அதுவும் இல்லாம வந்து இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்றது மேட்ச் விளையாடி கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா டாஸ் பிளேஸ் குரூஷியல் மேட்டர் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் போட்டீங்கனாலே கேம் உங்க கையில தான். ஏன்னா கண்டிப்பா ஃபோர்த் இன்னிங்ஸ்ல உங்களால 150க்கு மேல சேஸ் பண்ணவே முடியாது. நீங்க மேபி இப்ப சொல்லலாம் அவங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் ஆனாங்க, ஓரளவுக்கு நல்ல ஃபைட் பேக் பண்ணாங்கன்னு. பட் 150 பிளஸ்னாலே ஃபோர்த் இன்னிங்ஸ்ல அதுவும் ஸ்ரீலங்கால ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பிச்சு உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம சொன்ன மாதிரி ப்ரிவியூல. டாஸ் இந்தியா ஃபேவர்ல வந்தனால அது இன்னும் கொஞ்சம் அடிஷனலா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் இந்தியா நல்லா ஆடிட்டாங்க. மேபி ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அவங்க ஒரு 300 பிளஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்ப பிரஷர் தெரிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் ஈஸி விக்டரியா போயிடுச்சு இப்போ. அதான் நம்ம எதிர்பார்த்த 11 தான். ஸ்ரீலங்கா சைட்ல ஆனா ரமேஷ் மெண்டிஸ் ஆடல. அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருந்தது எனக்கு. ஏன் இவங்க டக்குன்னு ரமேஷ் மெண்டிஸ் இன்னொரு அது மட்டும் தான் பெருசா. அவங்க வந்து அதே மாதிரி டிக்வெல் ஆடினாங்க ஸ்ரீலங்கா. இது இந்தியாவுக்கு எதிராக அவர் நல்லா பண்ணிருக்காருன்னு அதே மாதிரி அவருமே பயங்கரமா ஆடினாரு பேட்டிங். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜெய்ஸ்வாலோட ஒரு காமெடி கான்வர்சேஷன் ஒன்னு பண்ணி அவுட் ஆயிட்டு போனாரு. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவோட டாக்கிங் பாயிண்டே. அவர் ஏன் அப்படி பேசி அப்படி ஏன் அவுட் ஆயிட்டு போனாருன்னு. அவர் நின்று இருந்தாருன்னா மேட்ச் நோ ரிசல்ட்டா இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா அவர் நின்று இருந்தாருன்னா அந்த மழை வந்து காப்பாத்திருக்கவங்கள. அது மட்டும் தான் பிரச்சனை. இல்ல அது ஏன் டிக்வெல்லா கூட ஸ்பெசிபிக்கா வந்து உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரீச் ஆகுது. ஏன்னா டிக்வெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேசுவார் கீப்பிங் நிக்கும் போது. அவரும் சும்மா கிடையாது, நிறைய போட்டு கலாச்சி தள்ளுவாரு கீப்பிங்ல. ரிஷப் பண்ட் மாதிரி தான் முன்னாடி. ஐ மீன் அப்போ ஸ்டார்டிங்ல வந்து ரிஷப் பண்ட் மாதிரி. அதனாலதான் அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ப ஏற்கனவே ஐபிஎல் பத்தி ஒரு வாட்டி பேசியிருக்காரு டிக்வெல்லா கீப்பிங் நிக்கும் போது, இந்த சீரிஸ் சொல்ல இதுக்கு முன்னாடி. அதனால அது கொஞ்சம். ஆனா இதுல என்ன உங்களுக்கு இதுனா ஜெய்ஸ்வாலுக்கே பேட்ல ஒன்னும் படல. அவர் அடுத்தவங்களை கலாய்க்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னா அப்ப நினைச்சு பாருங்க. யாராவது ஒரு ஆள் பண்ணும்ல, எப்பயுமே பண்ணுவாங்க. ஒரு ஆளை வச்சு நீ ஸ்லெட்ஜ் பண்ணு, நம்ம இது பண்ணலான்ற அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் இறக்கி விட்டுருக்காங்க போல. இவங்க பேட்டிங் ஆடலாம் அதுக்கு. பேட்டிங் ஆக்சுவலா நல்லா தான் ஆரம்பிச்சாரு. அது ஒரு கான்ட்ரவர்சியல் ரன் அவுட். கான்ட்ரவர்சின்னு சொல்ல மாட்டேன், அவரோட கால் தான் அது. எந்திரிச்சு ஓட பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகாம ஓடி இருந்தா கூட ஓடி இருக்கலாம். அது அவரோட கால் தான். இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவரு தடிக்கு விழுந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு திரும்ப பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் பாலத்துக்கு அடிச்சாங்க. சரி, அவர் தடிக்கு விழுறாரு கொஞ்சம் பாப்போம்லாம் இல்லாம குடு ஓடி வந்தா சொன்ன உடனே. அதான் இல்ல, எந்திரிச்சது இவரு ஓட ஆரம்பிச்சாரு. அதனால ராகுல் திரும்பிட்டாரு. திரும்பினதுக்கு இவர் ஓட ஆரம்பிச்சது பார்த்தோன்னா சரி ஓடி வரா போல, சின்ன பையன் ஓடி வரா, நம்மளும் ஓடுவோம்னு ஓட ஆரம்பிச்சா பார்த்தா திரும்ப இங்கிட்டு ஓடி வரான். அந்த மாதிரி ஒரு காமெடி வந்து அந்த இன்னிங்ஸ் சூப்பரா ஆடினாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ரன் அவுட். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அவரு அந்த கட் ஷாட் ஆடி நான் ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். இங்கிலாந்து சீரீஸ் தான் டெபு ஆனாரு. அந்த சீரீஸ்ல கட் ஷாட்டா ஆடி நிறைய ரன் அடிச்சாரு. அந்த சீரீஸ்க்கு அப்புறம் கட் ஷாட்டா ஆடி நிறைய அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட வீக்னஸ் அதுன்னு சொல்லி அந்த இடத்துல பால் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் அவுட் ஆயிட்டாரு. டக் அவுட் வேற. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து மேன் ஆஃப் த மூமெண்ட் மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, மேன் ஆஃப் தி மூமெண்ட் வித் பேட் ஃபார் இந்தியான்னு கேட்டீங்கன்னா டிடிபி தான். தேவ்தத் படிக்கல் அவரோட நம்பர் 3 கொனாண்ட்ரம் இருந்தது. அவரா சாய் சுதர்சன் அவர் கிடைச்சப்போ கரெக்டா அப்படியே 2 கையோட சேர்த்து வாரிக்கினாரு அவர் சான்ஸ். எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னா, இப்போ அடுத்த செகண்ட் டெஸ்ட்லயுமே சாய் இல்ல. செகண்ட் டெஸ்ட்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு டிடிபினா ரொம்ப கொஸ்டின் மார்க் ஆயிடும். சாய் வந்த அப்புறமா என்ன பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க நடக்கிறத வச்சு கிளீனா தெரிஞ்சது. இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரிஃபர்ஸ் சாய் நம்பர் 3, சாய் சுதர்சன் நம்பர் 3. பட் ஆனா அவர் இல்லாதனால தேவ்தத் படிக்கலுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. 170 ஆடு அண்ட் 40 இன் செகண்ட் இன்னிங்ஸுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அவரோட லோக்கல் ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வராரு. என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நம்ம இந்த ஃபர்ஸ்டும் ஒரு வீடியோ அதை பத்தி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு கேட்டீங்கன்னா படிக்கல் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா டொமஸ்டிக் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. நீங்க ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுக்க கூடாதுன்றதுக்காக. சாயும் ரொம்ப மோசமா பண்ணல, நான் அப்படி சொல்லல. அவர்கிட்ட இருந்து பறிக்கிற அளவுக்கு மோசமா பண்ணல. பட் ஆனா கொடுத்த சான்ஸ்ல அவரோட இவர் இன்னும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதனால எனக்கு தெரிஞ்சு தேவ்தத் படிக்கல் போறது பெட்டர். பட் ஆனா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும் ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கு அப்புறமா நியூசிலாந்து போகும்போது என்ன ஆக போகுதுன்னு பாக்க. எனக்கு கேட்டா சாய் சுதர்சனை கம்பேர் பண்ணும்போது நம்பர் 3ல ஆடுறதுக்கு நீ சொன்ன மாதிரி தான் படிக்கல் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸா இருந்திருக்கணும். ஆனா இவங்க வந்து சாய் சுதர்சன் பக்கம் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா சாய் சுதர்சனுக்கு அவ்வளவு லாங் ரன் கொடுத்து அவர் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அவரு ஒரே கேம்ல இவரு டக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாரு. அவர்கிட்டயும் அந்த 80s அந்த மாதிரி வந்ததே தவிர பிக் ஸ்கோர் வரல. இவர் மாதிரி ஒரு 150 பிளஸ் ஒரு இன்னிங்ஸ்ல வரல. அதனால கேப்பபிளா இவர்கிட்டயே இன்னும் போவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
என்ன முடிவு பண்றாங்கன்றது நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம். நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க இந்தியன் மேனேஜ்மெண்ட். அது ஒண்ணும் பண்றது இல்ல. அதான் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி நான் துருவ் ஜுரல் கண்டிப்பா ஆடுவாங்கன்னு சொன்னேன்ல. ஏன்னா அவர் ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு சீல் பண்ணிட்டார். அந்த ஸ்பாட்ல எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் இல்லைன்னா அப்படின்னு வேணா சர்ஃப்ராஸ் கான் யாராவது பார்ப்பாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு துருவ் ஜுரல் 100% ஆடிடுவாங்க. நான் அப்பயும் சொன்னேன் 3 ஸ்பின்னர் ஆடினாலே ஒரு ஸ்பின்னர் அண்டர் பவுல் தான் பண்ணுவீங்கன்னு. அது குல்தீப் யாதவா மாட்டிக்கினாரு இந்த டெஸ்ட் மேட்ச்ல. வேற ஒண்ணும் கிடையாது. கான்பிடன்ஸ் கொடுக்குற மாதிரியும் நீங்க ஒன்னும் பண்ணல குல்தீப்புக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பால் கொடுத்தீங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பாலே காட்டல அவர்கிட்ட. எனக்கு தெரியல அது எங்க போகுதுன்னு. ஏன்னா ஜடேஜா வந்து அவரோட பீக்க தாண்டிட்டாரு. இப்போ வந்து ஆஸ் அ பவுலரா ஜடேஜா ஆடல. பேட்டர் ஹூ கேன் கிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பால்ன்ற மாதிரி தான் ஜடேஜாவை நம்ம பார்க்கணும் நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா ஜடேஜா டாப் 5 டாப் 6ல ஆடுறாரு. வித் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது அவர் போடுவாரு, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி. அவ்வளவுதான். அந்த லைனப்ல பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்துருக்கணும் குல்தீப்புக்கு. பட் ஆனா பால் பெருசா குல்தீப் கிட்ட குடுக்கல. ஒரே அட்டாக்கிங் ஸ்பின்னர் மானவ் சுத்தர் மட்டும் வச்சு போடுறீங்க. குல்தீப் கொஞ்சம் கொடுத்து மேபி ரன் போயிருந்தாலும் பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு ரன் நிறைய தானே இருக்கு. 165 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கீங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் பால் கொடுத்துருக்கலாம் நீங்க குல்தீப் கிட்ட. எனக்கு அது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு. அது குல்தீப் கிட்ட அந்த பார்ட்னர்ஷிப் அப்போ கொடுத்தாங்க. அந்த ஸ்ரீலங்காவோட குரூசியல் பார்ட்னர்ஷிப் சோனல் தினிஷாவும் டிக்கோலாவும் ஆடிட்டு இருக்கும்போது கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கும் குல்தீப் பால் எந்த பக்கம் திரும்புன்ற ஐடியாலாம் கிடையாது. பெருக்கினே பெருக்கினே இருந்தானுங்களே தவிர அவருக்கு டிக்கோலாக்கெல்லாம் ஒரு எத்தனை டாப் வச்சுன்னு தெரியல, மேல ஏறினே இருந்தது. சோ அவங்க அந்த ஸ்வீப் வச்சுதான் குல்தீப் தப்பிச்சாங்களே தவிர அவளை ரீட் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட இன்னும் கொடுத்து இன்னும் கொஞ்சம் போடு நல்லா பாத்துக்கலாம், ரன் போனா பரவாயில்லன்னு கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு அவருமே கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுத்திருப்பாரு. தெரியல இவங்க அவரை வந்து ஒதுக்குறதுலதான் குறியா இருக்காங்களே தவிர இந்த ஓடிஐ டீம்ல இருந்து ஒதுக்குறது, இந்த டீம்ல ஒதுக்குறது, அந்த மாதிரி ஒதுக்குறதுலயே குறியா இருக்காங்களே தவிர அவருக்கு ஒன்னும் கொடுக்குற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு மானவ் சுதார் வந்து இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்கானிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அவர் தான் எனக்கு தெரிஞ்ச மெயின் ஸ்பின்னர். இப்போ நியூசிலாந்து சீரீஸ்ல ஸ்பின்னர் தேவை இல்ல. இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவர் தான். முன்னாடியாவது நீ அவருக்குன்னு பாத்துட்டு இருப்ப. இப்போ வந்து மானவ் சுதார் தான் மெயின் ஸ்பின்னர். ஏன்னா 10 விக்கெட் இந்த மேட்ச் இது. அதுக்கப்புறம் நியூசிலாந்துல போனா ஒரு ஸ்பின்னர் போதும். அது போக ஜடேஜா இருக்காருன்றதுனால குல்தீப் அவ்வளவுதான் ஜடேஜா மட்டும் தான் ஆடுவாங்க. இல்ல மானவ் சுந்தர் கிட்ட வாஷிங்டன் சுந்தர் வந்திருந்தாருன்னா வாஷிங்டன் சுந்தரே வச்சுட்டு மானவ் சுந்தர் விளையாட மாட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் இல்லாட்டினா மானவ் சுந்தர் தான் ஆடுவாங்க. அப்படி சொல்றேன். இல்ல நியூசிலாந்துல ஜடேஜா மட்டும் தான் ஆடுவாங்க. நான் இப்பயே சொல்றேன், மானவ் சுந்தரம் ஆட மாட்டாங்க, ஜடேஜா மட்டும் தான் ஆடுவாங்க. இல்ல ஜடேஜா இங்க ஜடேஜா பேட்டர் ஹூ கேன் பவுல்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்களா? நியூசிலாந்துல தேவையே படாதா ஜடேஜா எல்லாம். ஜடேஜா ஒரு எண்ட்ல டைட்டா போட்டு வைக்க வேணா தேவைப்படும். நியூசிலாந்துல கண்டிப்பா ஆட மாட்டாங்க, ஜடேஜா மட்டும் தான் ஆடுவாங்க. இங்க நீங்க வந்திருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி வாஷி இருந்திருந்தாருன்னா குல்தீப்புக்கே சான்ஸ் இருந்திருக்காது. வாஷி தான் ஆடி இருப்பாங்க குல்தீப் ஸ்பாட்ல. எனக்கு தெரிஞ்சு குல்தீப் மொத்தமா தள்ளிட்டு இருப்பாங்க வெளியே. இந்த வாட்டி டீம்ல சேர்த்து தள்ளியிருக்காங்க, மொத்தமா தள்ளிடுவாங்க, அந்த மாதிரி போயிருக்கும். பட் ஆனா மானவ் சுத்தர் படி நீங்க சொன்னது வந்து ஸ்பெசிபிக்கலி ட்ரூ. இதுக்கு மேல ஒரு லாங் பேட்டனை வந்து அஸ்வின் கிட்ட இருந்து மானவ் சுத்தர் கிட்ட பாஸ் பண்ணிடலாம் என்ன கேட்டீங்கன்னா. 24 தான் மானவ் சுத்தர், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 இயர்ஸ்ல வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு ரஞ்சில. அவர் வந்து என்னன்னா ட்ரெடிஷனல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நீங்க அவர் லோடும் சரி, அவரோட ஆர்ம் ஸ்பீடு, அவரோட எப்படி சொல்றதுன்னா ட்ரெடிஷனல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி கரெக்டா போடுறாரு. எனக்கு இவர் ஐபிஎல்ல பெருசா சேர்க்காம நீங்க ரெட் பாலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா அவரோட growth இன்னும் நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஐபிஎல்ல சேர்த்தீங்கன்னா அவர் ரொம்ப டிஃபென்சிவா போட ஆரம்பிச்சிருவாரு, வைட் ஆஃப் த லைன் போட ஆரம்பிச்சிருவாரு, இல்ல உள்ள அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதெல்லாம் வந்தாலே உங்களோட ட்ரெடிஷனல் இது போயிடும். அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். சின்ன வயசுல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு. 24 இயர்ஸ்ல நீங்க ரஞ்சி டிராஃபில 2 சீசன்ல தொடர்ந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுவும் இல்லாம ரொம்ப 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 ட்ரெடிஷனலா போடுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவும். நல்லா அவரோட ரிஸ்ட் காக் பண்ணி நல்லா ஹை ஆர்ம் ரிலீஸ் வச்சு ட்ரிஃப்டும் கிடைக்குது, டிராப் அண்ட் டர்ன் கிடைக்குது. சோ இதெல்லாம் ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அஸ்வின் கிட்ட இருந்து நீங்க பேட்டன் பாஸ் பண்ணிடலாம் மானவ் சுத்தருக்கு. ஃபார் த ஃபியூச்சர் தான் மானவ் சுத்தர். நீங்க அப்படியே வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டும் கிடைச்சா சரன்ஸ் ஜெயின் மேபி பார்க்கலாம். ஆனா நீங்க பார்த்தாலுமே அவரு அந்த லெவலுக்கு போக மாட்டார். ஏன்னா அவர் 33-34 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். சோ மேபி தனுஷ் கோட்டியான் இன்னும் 2-3 இயர்ல தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிடும். சொல்றது வாஷி இல்லாம, வாஷியுமே ஜடேஜா கைண்ட்ல தான் வருவார். பேட்டர் ஹூ கேன் பவுல்ன்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ட்ரெடிஷனலா சொல்றேன். அந்த மாதிரி பார்த்தா மானவ் சுத்தர் கண்டிப்பா எங்கேயோ கொண்டு போவார். மானவ் சுத்தர் இன் இந்தியன் கண்டிஷன் சுட் பி மோர் லித்தல். ஆஸ்திரேலியா வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அவரோட பவர் என்னன்றது. இல்ல அதான் மானவ் சுத்தர் நீ சொன்ன மாதிரி இது டிப் இருக்கு, டர்ன் இருக்குன்றது இல்லாம அவரோட ஆம்பால் இருக்கு, ஒண்ணு இருக்கு. அது வந்து ரெகுலரா போடுறது இல்ல. அவரு டர்ன் தான் போட்டே இருக்காரு, திடீர்னு ஒண்ணு உள்ள விட்டுறாரு. டெய்ல கிளீன் பண்ணாரு. இப்போ இன்னைக்கு அப்படிதான் கிளீன் பண்ணாரு. நல்லா டர்ன் போட்டே இருந்து தனக்குன்னு ஒரு பால் போட்டோடனே அவங்களுக்கு டர்ன் ஆகும்னு நினைச்சு பேட் விடுறாங்க, உள்ள போயிருது பால். அதுமே சூப்பரா போடுறாரு. நான் சும்மா இது கமெண்ட்ரியில கேட்டுட்டு இருந்தேன். அது வந்து அவரோட ஸ்டாக் பால் கிடையாது. அவர் இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு இருக்காருன்னு. ஏன்னா ரஞ்சில அவ்வளவு பெருசா அது போட மாட்டாராம். இப்பதான் வந்து பிராக்டிஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா இருந்து உருவி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் பிராக்டிஸ் பண்ணாரு. அதை ஜிடி கிட்ட இருக்கும்போது முன்னாடி வந்து ட்ரிஃப்ட் அண்ட் டர்ன் மட்டும் தான் இருக்கும் அவர்கிட்ட.
டேர்ன் ஆனா பெருசா ஆகும். ஏன்னா காக்கு ரிஸ்ட் போடுவாரு. அவர் நீங்க லோட் அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், கை இங்க வச்சு காக் பண்ணி போடுவார் ரிஸ்ட். அந்த மாதிரி ரிஸ்ட் இருக்கும் போதே உங்களுக்கு ரொட்டேஷன் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு. அதுதான் ஜடேஜாக்கு ஏன் அந்த அளவுக்கு ஸ்பின் கிடைக்காதுன்னா, ஜடேஜா சைட் ஆம்ல போடுவார், நீங்க அண்டர் கட் பண்ணுவார் நிறைய. அதனால வந்து உங்களுக்கு பிட்ச் தான் வேரியேஷன் ஜடேஜா பொறுத்த வரைக்கும். ஒரு பால் திரும்பும், ஒரு பால் திரும்பாது, அது ஜடேஜாக்கே தெரியாது. பிட்ச்ல நடக்கிற விஷயம் தான் அது. சோ அதுதான் வித்தியாசம். ஜடேஜா ஆனா கன்சிஸ்டன்டா அந்த லென்த்தை போட்டு ஒரு ரெண்டு புடிச்சு வச்சிருந்தாலே போதும். இன்னொரு ரெண்டுல கண்டிப்பா இவர் அடிக்க போய் விக்கெட் விழுவும். அதுதான் முன்னாடி நடக்கும். நீங்க அஸ்வின் ஜடேஜாவும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி ஜடேஜா பிரகன் ஓஜா அஸ்வினும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி ஈவந்தோ அனில் கும்ப்ளே ஹர்பஜன் சிங் யார பார்த்தாலுமே ஒரு எண்ட்ல ஒருத்தர் நிறுத்திடுவாங்க. சோ இன்னொரு எண்ட்ல டைட்டா போட போட இன்னொரு பக்கம் விக்கெட் விழும். அது நடக்கும். அது காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி டே ஆன் தி பவுலர். அது தெரியும் அவங்களுக்கு. அந்த ரோல ஜடேஜா கரெக்டா பண்ணாருன்னா கண்டிப்பா அந்த சைட்ல விக்கெட் விழுந்துட்டே தான் இருக்கும். அதான் குல்தீப்புக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் மேபி. ஆனா அது நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதை விட இந்த டெஸ்ட்டை விட நெக்ஸ்ட் டெஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா முதல்ல கொஞ்சம் பேட்டிங் கண்டிஷன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் இந்த டெஸ்ட்டை விட கொலம்போல. அது எனக்கு தெரிஞ்சு என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதே டீம் தான் போவாங்க இந்தியா. இல்ல இந்த டெஸ்ட்லயுமே உனக்கு பிச்சு வந்து ரொம்ப இதெல்லாம் கொடுக்கல அவங்க. ஓரளவுக்கு டீசெண்டா ரொம்ப உடையிற மாதிரி பிச்சை கொடுக்கல அவங்க. இல்ல ஆனா ரெண்டாவது திரும்பிச்சு உடையல பிச்சு திரும்பிச்சு. ஆனா நீ சொன்ன மாதிரி உடஞ்சு அந்த இது மாதிரி ஆகல. அது ஃபர்ஸ்ட் நாளே சொன்னாங்க உனக்கு வந்து நல்லா இது பண்ணி கொடுத்துருவாங்க, 5 நாள்ல ரொம்ப டிட்டோரேட் ஆகாதுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி மழை வேற பெஞ்சு மூடி வைக்க வச்சிருச்சு. அதனால பெருசா உடையல. ஆனா திரும்பிச்சு, ஆனா உடையல. நீ வந்து ஜடேஜா பத்தி டைட்டா போடுவாருன்னு பேசிட்டு இருக்கும் போது அவர் காலையும் கொஞ்சம் டைட்டா வச்சு போட்டாரா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நோபால் மேல நோபால் வீசினே இருக்காரு. அது ஒரு விக்கெட் வேற வீணா போச்சு. ஒரு சைடுல ஜடேஜானா ஒரு சைடுல பும்ரா. நமக்கு எப்பவுமே அப்படிதான். இல்ல உனக்கு பும்ரா கூட உனக்கு ரேர் தான்டா. இந்த டெஸ்ட் மேட்ச்லயே எனக்கு தெரிஞ்சு 3 நோபால் 4 நோபால் போட்டு போறேன்னு நினைக்கிறேன் ஜடேஜா. சோ அதுல ஒரு விக்கெட் வேற இவரோடது, அவங்க கேப்டன் டிசில்வாவோடது. நீங்க ஆனா நான் இப்ப லைவ் பார்க்கல. கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா இப்ப இல்ல எப்பவுமே சொல்லுவாங்க ஸ்பின்னர் பவுலிங் நோ பால் இஸ் a crime. எப்பவுமே சொல்லுவாங்க கமெண்ட்ரியில. நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பின்னர் நோ பால் போடுறது ரொம்ப கிரைம். முன்னாடி எல்லாம் வந்து ஜடேஜா வந்து நிறைய தப்பிச்சிருவாரு. ஏன்னா அப்ப உங்களுக்கு அந்த தேர்ட் அம்பையர் நோ பால் பார்க்க மாட்டாரு. ஏன்னா கால் போயிட்டு பின்னாடி வரும் ஜடேஜாக்கு வந்து, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ அதனால வந்து அந்த ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது அந்த அம்பையருக்கு தெரியாது பெருசா. அதனால அவங்க விட்டுருவாங்க. இப்ப தேர்ட் அம்பையர் இருக்கனால மாட்டிக்கிறாரு ஜடேஜா நிறைய. அதான் அது அந்த விக்கெட் வேற நோபால் விக்கெட் வேற. அதுக்கு முன்னாடி பால் தான் ரிஷப் பண்ணிட்டு சொல்லுவாரு, இந்த இடத்துல போட்டு இப்படி திருப்புங்க, அவர் பேட்டை விடுவாரு, அதே கேள்றாள் கேட்ச் போகணும்னு சொல்லுவாரு. அப்படியே அடுத்த பால் நடக்கும், பார்த்தா நோபால். அதுதான் கொஞ்சம் வருத்தங்கள். மத்தபடி இந்தியன் ஸ்பின்ன வந்து எனக்கு தெரிஞ்சு மானவ் சுத்தர் தான் அவர் தோல்ல கேரி பண்ண போறாரு நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு 100% கண்டிப்பா மானவ் சுத்தர் கையில தான் இந்தியாவோட ஸ்பின் லீத்தல் காம்பினேஷன்ஸ் வரப்போகுது. அது அந்த சைட்ல யாருன்றது பாக்கணும், வாஷியா என்னன்றது. பட் ஆனா ஒரு சைட்ல கண்டிப்பா மானவ் சுத்தர் இருக்க போறாரு. அவர் போட்டதுக்கும் சரி, அவர் கையில இந்த பால் வந்ததுக்கும் சரி 100% எனக்கு தெரிஞ்சு அவர் பிளேஸ் நிரந்தரமா இந்த மாதிரி எழுதிடலாம் நீங்க. ஆமா, ஒரு நீ வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல 10 விக்கெட் இந்த மேட்ச் எடுக்கிறேன்னா ஒரு இதுதானே. அப்பவே தெரிஞ்சிச்சு உனக்கு என்னன்னு. அது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 5 செகண்ட் மேட்ச்ல ஒரு 5 வச்சிருக்கும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 5 இருந்துச்சு நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்தாரு 5. அத இந்த மேட்ச்ல 5 இல்ல, அது 6 விக்கெட் எடுத்தாரு நினைக்கிறேன் மொத்தமா. 6 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4. ஆமா, 2 மேட்ச்லயே 5 எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்ல 10 விக்கெட் இந்த மேட்ச் எடுத்திருக்காருன்றப்போ தெளிவா படம் போட்டு காமிச்ச மாதிரி தான். இனிமே நான் தான், எனக்கு அந்த இது கொடுங்க, அஸ்வின் ஜி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான். ஆனா அஸ்வினுமே அவர் வீடியோல சொல்லியிருந்தாரு, அவரோட அந்த இது பால் ரொட்டேஷன் இது எல்லாமே நல்லா பயங்கரமா இருக்கு, பிளேயர் டு வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நமக்கு முன்னாடியும் தெரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் கண்டிப்பா இதுதான் அவர் பண்ணுவாருன்றது தெரியும். பட் ஆனா எந்த லெவலுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றாருன்னு நம்ம பாக்கணும். ஏன்னா நீங்க பெருசா திருப்பினாலும் ஒன்னும் அது பெரிய யூஸ் கிடையாது. விக்கெட் விடலன்னா அது யூஸே இல்லையே. நீங்க எவ்வளவு திருப்பினாலும் அது பிரோஜனமே இருக்காது. நீங்க நம்ம முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி அக்ஷர் பட்டேல் இவ்வளவுதான் திருப்புவாரு நார்மல் பாலுக்கும் இதுக்கும். அதுக்கே விக்கெட் எடுத்து கொடுக்கறது தான் முக்கியம். நீங்க பேட்டை பீட் பண்றது முக்கியம் இல்ல, எட்ஜ் வாங்குறது தான் முக்கியம். அது என்ன அந்த லெவலுக்குன்னு அவருக்கு எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வர வந்துடும் ஈஸியா. அது பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நான் இன்னொரு குடோஸ் கொடுத்தாவணும் இந்தியன் பேஸ் பவுலிங் அட்டாக்குமே. எங்கெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கில் வந்து கரெக்டா உள்ள விட்டு ஒரு விக்கெட் எடுத்துக்கினாரு ஜாலியா. சிராஜ் டிஎஸ்பி சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா 2 வாட்டியுமே டிக்வெல்லாவ பிரசித் கிருஷ்ணா தான் அவுட் பண்ணாரு. குரூஷியல் விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும் போதும் பிரேக் பண்ணி கொடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே அவங்க அந்த பார்ட்னர்ஷிப் வர விடாம பிரேக் பண்ணாரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு மதுஷ்கா தான் நினைக்கிறேன் அவங்க. ஆமா, மதுஷ்கா தான் ரெண்டு இன்னிங்ஸ்லுமே சிராஜ் கிட்ட தான் அவுட் ஆனாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய இருக்கக்கூடிய பிட்ச்ல பேசர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். ட்ரெஸ் பண்ணாரு கில் மெயினா. இது அதான் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல டிக்வெல்லாவோட விக்கெட் வந்து பிரசித் கிருஷ்ணா கொடுக்க கூடாது, ஜெய்ஸ்வாலுக்கு தான் கொடுக்கணும். பேச்ச கொடுத்து ஏமாத்திட்டீங்களே சார் அந்த மாதிரி. அதான் நம்ம ஸ்ரீலங்கா சைடும் கொஞ்சம் பேசுவோம். நான் நினைச்சதோட
அவங்க இல்ல இல்ல வெயிட்னாலதான் பஞ்ச் இல்ல உனக்கு இது இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ரிஷப் பண்டோட செகண்ட் இன்னிங்ஸோட அந்த அந்த இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னதான் நம்ம 167 உனக்கு கேஎல் ராகுல் 80 அதெல்லாம் இருந்தா கூட ரிஷப் பண்டோட அந்த 60 வந்து ரொம்ப குரூசியல். 165 ரன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க தான். இப்ப அவர் அந்த 60 அடிச்சுட்டு அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து 8 ஓவர்ல 19 ரன்னுக்கு எல்லாருமே அவுட் ஆயிருக்காங்க. சோ அந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால அதை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்படியே மென்ஷன் பண்ணிட்டு ஸ்ரீலங்கா இன்னிங்ஸ் போலாம். இல்ல ஸ்ரீலங்கா நான் வந்து அவங்க வெயிட்டுக்கு மேலதான் பஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா நான் எதிர்பார்க்கல அவங்க இந்த அளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி ஃபர்ஸ்ட் 4 விக்கெட்ஸோ 3 to 4 விக்கெட்ஸ் ரொம்ப சீக்கிரமா விழுந்துச்சு. அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணாங்க. சோனல் தினுஷா லுக்கிங் லைக் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். அவர் எனக்கு தெரியல அவங்க எந்த லெவலுக்கு அவரை டேம் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஆனா நான் அங்கேயுமே இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயுமே பார்த்தேன் அவரை. வெஸ்ட் இண்டீஸ்லயுமே சரி ரொம்ப 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 நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் ஆனா தெரியல ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பத்தி நம்ம சொல்ல முடியாது. அவங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வச்சு அவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்கணும். ரொம்ப நல்ல பிளேயரா தெரியுறாரு பாக்க. 2 இன்னிங்ஸ்லுமே சரி ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா தெரிஞ்சாரு. தேவதத் படிக்கல் எப்படி ஒரு சைடுல தெரிஞ்சாரோ அந்த மாதிரி சோனல் தினுஷா தெரிஞ்சாரு 2 பக்கமும். ஆன் தி எய்தர் இன்னிங்ஸ் அங்க டிக்வலா இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் தனஞ்சய் டி சில்வா இன் செகண்ட் இன்னிங்ஸ். சோ ஒரு நல்ல குரூஷியல் பார்ட்னர்ஷிப்பும் பில்ட் பண்ணாங்க. அதர் தென் தட் மேபி அவங்க டாப் ஆர்டர் கிளிக் ஆகல. சந்திமல் இல்ல, கன்கஷன் சப்ஸ்டிட் பாவம் அவர் ஒரு டெபுவே 4th இன்னிங்ஸ்ல கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. பட் ஆனா டாப் ஆர்டர் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஸ்ரீலங்கா ஓவராலா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. பட் ஆனா இந்தியா வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பட் சொல்றேன் ஆனா ஓவராலா எனக்கு தெரிஞ்சு ஐ எம் ஹாப்பி வித் ஸ்ரீலங்கன் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆனா ரமேஷ் மெண்டிஸ் ஆடி இருக்கலாம். அவங்க ஏன் ஆன்லன்னு தெரியல எனக்கு. அவருக்கு ரமேஷ் மெண்டிஸ் பதிலா அண்ணா நுவாந்தாவா அவரு நல்லாதான் பவுலிங் போட்டாரு. பேட்டிங்குமே ஓரளவுக்கு ஆனாரு. அவருதான் ஈக்குவலா பிரபாத் ஜெயசூர்யாக்கு ஈக்குவலா ஓவர்ஸ் போட்டு ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட்ஸ் எடுத்து டீசெண்டா தான் போட்டிருந்தாரு. பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொண்டாரு தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த பக்கம் எல்லாரும் அவுட் ஆக போய் இவரும் விட்டு பேட் அவுட் இல்ல. இந்த இடத்துல நம்ம கேப்டன்சி, நீ சுமன் கில் கேப்டன்சி பத்தி பேசிட்டு இருந்த. சுமன் கில்லோட கேட்சிங்க பத்தி நம்ம பேசி ஆகணும். அது சரியான ஒரு கேட்ச். ஷார்ட் கவர்ல ஒரு கேப்டன் நின்னு கேட்ச் பிடிக்கிறதுலாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. ஷார்ட் கவர்ல முதல்ல கேப்டன் நிக்கிறதே இல்ல இப்பெல்லாம். முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நிப்பாருன்னு நினைக்கிறேன். கோலி அதுக்கப்புறம் இப்போ அது ஒரு சரியான கேட்ச், ஒரு பெஸ்ட் எஃபர்ட் தான். ஆனா சுமன் கில் இந்த மேட்ச்ல வந்து பேட்டிங் கொஞ்சம் சொதப்பல் தான். அக்ரெசிவ் ஷாட்ஸ் ஆட போனாரு. எதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அக்ரெசிவ் ஷாட் ஆட போனாருன்னு தெரியல. அவரோட ஷாட்டே கிடையாது. அது ஏன் ஆர்வமா போனாருன்னு தெரியல. அவர் நின்று இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு டிக்ளேர் பண்ணிக்கலாம் நம்ம ஆல் அவுட் ஆகாம. அது மிஸ் பண்ணிட்டோம். ஆனா ஒரு நல்ல விக்டரி. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஒரு நல்ல பொசிஷன் வந்துட்டோம். இப்போ அவ்வளவுதான். ஸ்ரீலங்கா வந்து இதுக்கப்புறம் கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. கொலம்போலையும் எனக்கு தெரிஞ்சு சேம் டீம் தான் போவாங்க. அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு சண்டிமல் இல்ல. அதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு பதிலா. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு அவங்களும் அதே டீம் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிச்சு வந்து இதோட இன்னும் கொஞ்சம் பேட்டிங் கண்டிஷன் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றோம். நாங்க அது எப்படி இருக்கு என்ன நடக்குதுன்னு மேட்ச் முடிஞ்சா ப்ரிவியூ பண்றோம். அதான் இல்ல அங்கேயுமே இதே தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யாரு பேட்டிங் ஆடுறீங்களோ அவங்களுக்கு தான் மோர் ஃபேவரபிளா இருக்கும். பட் ஆனா தேர்ட் டே ஃபோர்த் டே எல்லாம் ஆஸ் யூசுவல் இங்க டர்ன் ஆகிற மாதிரி டர்ன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல யார் லீடர் இருக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். அவ்வளவுதான். அதான் கில்லுக்கு எப்பயுமே டாஸ் விடாது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, என்ன ராசியோ தெரியல, அவருக்கு டாஸ் ஜெயிச்சிட்டாரு. அதனால மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்ல எடுத்துட்டு வரோம். அதுவரை பை பை ஃப்ரம் லூசர்ஸ். பாய். குடிச்சிட்டு பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்